பிரதர் நான் முடிச்சிட்டேங்க. ஹலோ, பிரைஸ்லோட் ஐயா, தொடருங்கள். நான் முடிச்சிட்டேன் பாஸ்டர். பிரதர் நான் முடிச்சிட்டேன் மெசேஜ். ஹலோ 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 பிரைஸ்லோ பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். இந்த நாள் நான் என்ன செய்தி முடிச்சிட்டேங்க. செய்தி தலைப்பு என்ன பாஸ்டர்? செய்தி தலைப்பு தீமையான நேரங்களில் கர்த்தர் எப்படி உதவி செய்கிறார். ஆமேன் ஆமேன். நன்றி பாஸ்டர். நான் இந்த வேளையில் ஓகே. ஊழியர் ரெட்மின் வாங்கின ஐயா, சொல்லுங்க ஐயா. ஓ தொடருங்கள் ஐயா. ஐயா முடிஞ்ச உடனே நீங்க தொடரலாமல்ல? ரைட், ஓகே ஓகே, தேங்க்யூ ஐயா. ஆமாம், ஜோம் பண்ணுவோம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கத்தாவே, இந்த நாளும் ஆண்டவரே தகப்பனே, நீர் தாமே கூட நடத்தும்படியா ஆட்சேபிக்கிறேன் ஐயா. கத்தாவே, உங்களுடைய கருத்துக்களை முற்றுமுழுதாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே நாங்கள் பார்த்தோம் ரட்சிப்புக்கான வேத வார்த்தைகள் என்று சொல்லி தலைப்பில் இந்த நாட்களை நான் பார்த்தோம். இந்த நாட்களில் இன்றைய நாட்களிலே அதனுடைய பி பகுதியை இன்றைய நாட்களை நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களில் இந்த நாட்களிலே பார்த்தோம் எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இருந்தும், அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கை 22, 21 இந்த நாட்களிலே இந்த ரட்சிப்பின் பாதையின் அங்கே முடிவு பரியந்தம் நடக்க வேண்டும் என்றும், நாம் ரட்சிக்கும்படியாக 3 நிலைகளிலே இந்த நாட்களிலே 2 பங்குகள் கொண்டிருக்கிறது என்பதை குறித்தும் இந்த நாட்களில் நேற்றைய நாட்களிலே பார்த்தோம். அதாவது அதில் சொல்லப்பட்ட 3 நிலைகள் என்னவென்று சொன்னால், முதலாவது ரட்சிப்பு, 2வது இந்த நாட்களிலே மீட்பு, 3வதாக இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே நீதிமானாக்கப்படுதல் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் 2வது பகுதியிலே பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த ரட்சிப்பின் ஒரே வழியும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது பிதாவை அடைய ஒரே வழி அங்கே கிறிஸ்து என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே கர்த்தருடைய வார்த்தை 14ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 6வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் அங்கே பிதாவினுடைய சமூகத்திலே இந்த நாட்களை அடைய வேண்டுமா இருந்தால், அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்கே திறவுகோலாயும் அங்கே பிதாவையும் எங்களையும் இந்த நாட்களை இணைக்கிறவருமாய் இந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்கள், இதே குறித்து தான் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே அங்கே சொல்லுகிறார்கள், அவரை அன்றி வேறொருவராலும் அங்கே ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இங்கே குறிப்பாக அந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் அந்த ரட்சிப்புக்கு வழி, ரட்சிப்புக்கு பாதை என்று பார்க்கிற வேளையிலே அந்த பாதை இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்பதை குறித்து இந்த நாட்களில் இந்த இடத்திலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால நாங்கள் வேதம் சொல்லுகிறது, அவரே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்றும், அதே வேளையிலே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்தை கட்டளிடப்படவும் இல்லை. அப்படி என்ன பாருங்க, இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களிலே வெவ்வேறு வழியில இந்த நாட்களை தொழுது கொள்கிறார்கள். அதாவது எத்தனையோ உலகத்திலே எத்தனையோ மதங்கள், எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரே வழியில சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் ஒருவர் தான் அங்கே ரட்சிப்புக்கு வழியும், அவர் இல்லாமல் அந்த ரட்சிப்பு இல்லை என்பதையும் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு உறுதிப்படுத்துகிறதை பார்க்கும். அப்படியானால் இந்த நாட்களை மற்ற ஜனங்கள் இந்த நாட்களை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் அந்த ஆராதிக்கிறவர்கள் யாரை ஆராதிக்கிறார்கள் சொல்லி சொன்னால், அது ஒரு விக்கிர ஆராதனை என்ற விதமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இன்றைய நாட்களிலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பு நிலை பெற வேண்டுமா இருந்தால், அந்த ரட்சிப்புக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்கே மூலதாரவும் திறவுகோலுமாக இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான்
இந்த வார்த்தை கூட இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு நமக்கு தேவனுடைய அந்த கிருபையினாலே அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதை அவர் அங்கே கிறிஸ்துவின் மூலமா இந்த நாட்களிலே அங்கே நமக்கு இந்த நாட்களே அந்த கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களே கிறிஸ்துவின் மூலமா இந்த நாட்களே இந்த காரியத்தை எப்படி கொடுத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் நமக்கு தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்க எப்படி என்று பார்ப்போமா இருந்தால் அங்கே பாருங்கள், எப்படி கிறிஸ்துவின் மூலமா என்றால் ரோமர்கள் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே அது எப்படி வருது என்றால், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்கள் ஆகி இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியிலே அந்த ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா மன்னிக்கப்படையில்லையா இந்த நாட்களை பாருங்கள். அதை குறித்து இந்த நாட்களே தெரியாத நிலைப்பாட்டில் இருக்கு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர்களுக்கு இந்த நாட்களே பாருங்கள் அங்கே இந்த நாட்களே தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மிருகங்களை கொண்டு வந்து அங்கே பலியிடுகிறார்கள், பறவைகளை பலியிடுகிறார்கள், தானந்தரம் செய்கிறார்கள். இப்படி எல்லா காரியத்தையும் இந்த நாட்களை செய்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அவர்களுக்குள்ளே இந்த நாட்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சத்தியமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடுகளும் இந்த நாட்களே இல்லை. ஏனென்றால் இங்கே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி முதல்லே ஆதாமிலே இருந்து இந்த நாட்களை வருகிற வேளையிலே அவர்கள் அங்கே பாவத்திலே இந்த நாட்களை விழுந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இந்த 21வது வசனத்திலிருந்து வாசிக்கின்ற இந்த 3ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாற்றிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே இந்த நாட்களை பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளேயும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு மைய பொருள் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த நாட்களிலே மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, மனுஷனுடைய அக்கிரமங்கள் அங்கே நீக்கப்படாது, அவர்கள் எல்லாம் பாவிகள் என்பதைத்தான் இங்கே அங்கே சொல்லப்படுவதை அதைத்தான் இங்கே 23, 24 வாசிக்கிற வேளையிலே பாருங்கள். 24ஆம் வசனம் சொல்லுகிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே அங்கே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியையும் அங்கே காண்பிக்கு பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசமா இருக்கிறவனையும் நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படிக்கு இக்காலத்திலேயே தமது நீதியை அங்கே காண்பிக்கும் பொருட்டாக அங்கே வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்திலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்கிறது, ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரிகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான்களாக்கப்படுகிறான் என்று சொல்லி தீர்க்கிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப விசுவாசத்திலே நீதிமான்களாக்கப்படுகிறாங்கன்னு சொன்னா எதை விசுவாசிக்கிறார்கள், எப்படி விசுவாசிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. எதை விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வேளையிலே தான் அங்கே அவருடைய இரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரித்து அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறது என்பதைத்தான் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், இங்கே இந்த ரோமருக்கு நிறுவத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3ஆம் அதிகாரத்திலே அங்கே 25வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே அதை மறுபடியும் வாசிக்கின்றேன். நீதியுள்ள இயேசு கிறிஸ்து இயேசுவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படிக்கு இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அவர் அங்கே கிறிஸ்துவுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்திலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், அங்கே அவருடைய மரணத்தின் மூலமா இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே இந்த நாட்களை நீதிமான்கள் ரோமர்கள் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் வாசிப்போம் 5ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலும் தேவன் தம்மேலே வைத்திருந்த தமது அன்பையும் விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுது.
அங்கே நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கிறது துணிவான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் நாங்கள் பாவிகளா இருக்கிற வேளையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மிடத்திலே வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்ப பாருங்கள், ஆண்டவர் நம்மையில வைத்துக்கிற அன்புக்கு ஒரு அதாவது ஒரு ஐடென்டிபிகேஷன் எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே நாங்கள் பாவிகளா இருக்கிற வேளையிலே கிறிஸ்து நமக்காக மரிக்கிற வேளையிலே பாருங்கள், அந்த மரிப்பின் நிமித்தம்தான் தேவன் அதாவது இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த நாட்களை என்ன செய்கிறார், நம்மையில வைத்த அன்பை எப்படியாக வெளிப்படுத்துகிறார், விளங்க பண்ணுகிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னா அதுதான் அது முக்கியமான ஒரு அம்சமாகவும் ஒரு முக்கியமான குறிப்பாகவும் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு சோதனை சோதரி. அப்ப இதை குறித்தான் இந்த நாட்களை ரோமர்கள் வழியிலே அப்போஸ்தலர் பவுல் இந்த நாட்களை இப்படியாக எழுதுகிறார். பாருங்கள், இந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், 10வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலேயே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்ல. பாருங்கள் என்ன வார்த்தைன்னு சொன்னால், நாங்கள் தேவனுக்கு இந்த நாட்களை சத்துருக்கா சத்துருக்களா இருக்கிறோம்னு சொன்னா ஏன் எப்படியாக இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கோம்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டவரை அறியாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவருக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், விரோதிகளாக தான் இந்த நாட்கள் இருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப ஏன்னு சொல்லி சொன்னால், அங்கே குமாரனாய் இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார் என்பதை குறித்து தான் வேதத்தில் சொல்லப்படுது. என்று அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்படுவோமானால் அந்த மரணத்தை நினைவு கூர்ந்து மரணத்தின் நிமித்தம் அவரோடு நாங்கள் ஒரு ஒப்புரவை இந்த நாட்களை உருவாக்குவோமா இருந்தால் இந்த நாட்களே பாருங்கள், அங்கே நாம் அவருடைய ஜீவனிலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக, ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக இந்த நாட்களில் ஏன்னு சொன்னால் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் மூலமா இந்த நாட்களில் நாங்கள் அந்த ரட்சிப்பை கண்டு கொள்ளுகிறது அதிக முக்கியமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் சொல்லி இந்த 5ஆம் அதிகாரம் ரோமரிலே 10வது வசனத்திலே இந்த நாட்களே பார்க்கிறோம். இங்கு வேதம் சொல்லுகிறது, தொடர்ந்து இந்த நாட்களிலே அங்கே விசுவாசிகளுக்கு இந்த நாட்களிலே வேண்டுதல் அதாவது ஆகியவற்றின் அடிப்படையிலே அங்கே இப்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எபிரேயர் 7வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் எபிரேயர் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுவோம். இங்கே எபிரேயர் புஸ்தகத்திலே 7வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இந்த 25வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால் பாருங்கள், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த இடத்திலே இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்துட்டார், அவர் உயிரோடு இல்லை என்று சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆனா இன்றைய பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களே ஆண்டவர் இப்போ உயிரோடு இல்லை என்ற நீதிலாம் இன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்களே ஒரு சில ஜனங்கள் இந்த நாட்கள் நினைக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு வாரார்கள். ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல. அவர் என்றென்றைக்கும் மரிக்காமல் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற தேவனா இந்த நாட்களே இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனால இங்க சொல்லப்படுவது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே பாருங்கள் வேதம் சொல்லுவது, இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறி போகாத ஆசாரியத்துவத்தை இந்த நாட்களை என்ன செய்கிற ஆசாரியத்துவம் உள்ளவரா இந்த நாட்களை இருக்கிற சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அப்படி என்றால், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு. அப்ப பாருங்கள், தமது மூலமாய் பிதாவினிடத்திலே போகிறவர்கள், அதைத்தான் குறித்து சொல்லப்படுகிறது. தேவனிடத்திலே தேவன் என்று சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால், திரித்துவ தேவனை ஒன்றாக வைத்துதான் இந்த நாட்களை தேவன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் என்றால் காப்பவர் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதிகமான கர்த்தர் பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு பேரை வைத்துக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டு கொள்ளுகிறவர், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறவர் என்பதுதான் அதனுடைய காரியமாக இருக்குது. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், தேவனிடத்திலே சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யப்பட வேண்டும். அப்படியாக அந்த வேண்டுதல் செய்யப்படுவதற்கு அங்கே அவர் எப்பொழுது உயிரோடு இருந்தால் தான் அந்த நாட்களிலே அங்கே வேண்டுதல் சொல்லி சொன்னா என்ன காரியம், அதாவது தேவான் கண்டது போல பிதாவுடைய வலது பார்சத்திலே அவர் இருக்கிறதே இங்க காணக்கூடிய பிதாவுடைய வலது பார்சத்தில் இருந்து என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்கள், இந்த பிள்ளைகள் ரட்சிப்படைய வேண்டும், இந்த பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே அனுதினமும் இந்த நாட்களை அவர் நமக்காக இந்த நாட்கள் ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இதைத்தான் குறித்து இந்த நாட்களை இந்த எபிரேயருடைய புஸ்தகத்திலே இப்படியாக தெளிவாக இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள்.
அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம், அவர் வேண்டுதல் செய்கிறபடியினால், அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர் அவர்களை முற்றி முடிய ரட்சிக்க வல்லவர். அப்ப ஆண்டவர் உயிரோடு இருக்கிறபடியினால் தான் இன்றைக்கு அந்த ரட்சிப்பு ஜனங்களுக்குள்ளே அங்கே கிடைக்கிறதும் உருவாக்கப்படுகிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறதை ஒழிய, ஆண்டவர் இன்றைக்கு மறித்திருந்தார் என்றால் ஒரு மனுஷனுக்கும் அந்த ரட்சிப்பு இந்த நாட்களில் இல்லை என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும், மற்ற படியில பார்க்கிற வேளையில். அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்வது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு இந்த நாட்களிலே ஏற்றவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் அங்கே பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு அந்த சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் அங்கே பலியிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை இந்த நாட்களில் ஒரே தரம் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் மரணத்தை குறித்து பார்க்கிறவர்கள் ஒரே தரம் அவர்கள் செய்து முடித்தார்கள். ஆனால் இங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே அவர் தம்மைத்தாமே அங்கே பலியிட்டது நிமித்தம் அவர் அங்கே ஒரே தரம் அதை எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இங்கே நியாயப்பிரமானது பலவீனம் உள்ளதும் மனுஷர்களை பிரதான ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிறதும் நியாய பிரமாணத்திற்கு பின்பு இந்த நாட்களை உண்டான ஆணையோடு விளங்கிய வார்த்தைகளை பார்க்கிற வேளையிலே என்றென்றைக்கும் பூர்ணரான குமாரனை இந்த நாட்களை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்திலே அங்கே உயர்த்துகிறதையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை இந்த நாட்களில் அந்த இடத்திலே பேசப்படுகிறதையும் நாங்கள் இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, இரண்டாவதாக ரட்சிப்பின் 2 பக்கங்கள், அதாவது எப்படி என்றால் ரட்சிப்பு கிருபை மூலமும் அங்கே கிறிஸ்துவில் மேலுள்ள விசுவாசத்தை கொண்டும் அங்கே பெற்றுக் கொள்ளப்படுகிறது. அப்ப பாருங்கள், ரட்சிப்புக்கு 2 வாசல்கள் இந்த நாட்களில் இருக்கு. முதலாவது நாட்களை பார்க்கிற வழியிலே ரட்சிப்பு கிருபை என்று சொல்லப்படுகிற ஒரு வாசல் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக அந்த நாட்களே கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தின் மூலமாய், அப்ப கிருபையும் விசுவாசம் இந்த நாட்களில் இருந்தால்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த மனுஷனுக்கு அந்த ரட்சிப்பை இந்த நாட்களை கொண்டு வர முடியுமே ஒழிய, இன்றைக்கு ஆண்டோடைய கிருபை இருக்கு ஐயா, இல்லைன்னு நான் சொல்லவில்லை, ஆனா நமக்குள்ள விசுவாசம் இல்லையே. விசுவாசம் இல்லைன்னா எப்படி நாங்கள் ரட்சிக்கப்படுவோம்? இதையில பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவருடைய பங்கிலே வருகிற வேளையிலே அவர் அந்த கிருபையை நமக்கு தருகிறார். நாங்கள் ஆண்டவருக்கு கிருபை கொடுக்க முடியாது, ஆண்டவர் நமக்கு கிருபையை தருகிறார். ஆனால் நம்முடைய பங்குல என்ன இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே எதை குறித்து சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப நம்முடைய பங்கிலே அந்த விசுவாசம் வருமா இருந்தால்தான் அந்த ஆண்டோடைய கிருபை இந்த நாட்களே நமக்குள்ளே வந்து பரிபூர்ணப்படுகிற வேளையிலே அது எப்படியாக உருவாகுதுன்னு சொன்னால் ரட்சிப்பு, சல்வேஷன் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த அதாவது ஒரு குழந்தை மாதிரி இந்த நாட்களே அது உருவாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் இந்த வேத பகுதியில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே ரட்சிப்பும் கிருபை, அதாவது ரட்சிப்புக்கு கிருபையும் அந்த கிருபையின் மூலமாக கிறிஸ்துடைய விசுவாசத்தையும் கொண்டு இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் மீண்டுமா இந்த நாட்களே ரோமர்கள் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அங்கே 22வது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே, அங்கே தேவநீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். அதனாலதான் இங்கே இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லி இந்த நாட்களை நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே இந்த இடத்திலே 25வது வருஷத்திலிருந்து பார்க்கிற வேளையிலே தேவன் பொறுமையாயிருந்த அந்த முற்காலத்தில் நடந்த இந்த நாட்களை பாவங்களை தாம் அங்கே பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியையும் காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவரையும் நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை இந்த நாட்களை காண்பிக்கும் பொருட்டாகவும், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னால் காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவை அங்கே இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்திலே பலிக்கும் கிருபாதார பலியும் அவரே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டுதல் எங்கே அது நீக்கப்பட்டதே? அந்த எந்த பிரமாணத்தினாலேயே கிரியையின் பிரமாணத்தினாலோ இந்த நாட்களை பாருங்கள் அல்ல, விசுவாசத்தின் பிரமாணத்தினாலேயே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதலால்
மனுஷன் இந்த நாட்களில் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறான் என்று அங்கே நிச்சயித்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அடுத்த வசனத்திலே யூதருக்கு மாத்திரமல்ல அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே அவர் தேவன் புறஜாதிகளுக்கும் அவர் தேவனாயிருக்கிறார். அப்படியானால் பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு தேவனாய் இருக்கிறார். முந்திர காலத்தை சொன்னாங்களே அது வெள்ளக்கார கடவுள் என்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். என்னோட சொல்லி சொன்னா இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை வெள்ளக்கார கடவுளாம் அவரே இந்த நாட்களை நாங்கள் தரிசிக்கூடான்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. ஆனா இங்க கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் புறஜாதி யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிக்கும் தேவன் அல்லவா என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். இதான் அந்த காரியம் அருமையான கர்த்தருடைய. ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப 2 பேருக்கும் அங்கே வருகிற திறவுகோல் என்ன? விசுவாசம். அது இந்த நாட்களை பாருங்க, விருத்த சேதனம் இருக்கோ இல்லையோ அதை பற்றி இல்லை. முதலாவது நாட்களை பார்க்கிற காரியம் என்னவென்றால் விசுவாசம். அப்ப அந்த ஃபெய்த் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் இந்த நாட்களை மனுஷனுக்குள்ள இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் தேவனுடைய காரியத்தை இந்த நாட்களை செய்ய முடியாது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அதாவது அது தேவ கிருபையின் அங்கே விளக்கங்களும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே வேளையில இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அதற்கு அங்கே அதாவது மனிதாளிகளுக்கும் பதிலாக இந்த நாட்களை விசுவாசத்தினாலும் இந்த நாட்களை வருகிற காரியம் என்று சொல்லி இந்த நாட்களில் எங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியத்தை யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த வார்த்தையை இந்த நாட்களை எப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். 1ஆம் அதிகாரத்திலே இங்கே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் அங்கே 16வது வசனம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருடைய பரிபூரணத்தினால்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிபூரணத்தினால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆனால் அவர் ஒரு பூரண புருஷர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எப்படி என்றால் அந்த நாட்களிலே அந்த மரிக்கிறவர்களுக்கு என்ன செய்வார்களாம், அவருடைய சடலம் மரித்து விட்டதா, அந்த சரீரம் மரித்து விட்டதான்னு சொல்லி அங்கே அந்த ஜீவன் போகிறதுக்காக மூட்டு எலும்புகளை உடைப்பார்களாம். அவ்வளவுதான், அந்த இடத்துல அடித்து அந்த ரோம போர்ச்சுவர்களை அடித்து இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், உடைப்பார்கள். உடைத்து இந்த முழங்கால உடைத்து கை மூட்டு வழியில உடைத்து இந்த நாட்களே அப்படியா தொங்க விடுகிற வழியிலே உடனே சிறுதனியத்தில் அவருக்கு ஜீவன் போயிடும். ஆனால் இவர்கள் வந்து பார்த்த காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே அங்கே அவர் ஏற்கனவே மரித்து விட்டார். அதான் அந்த சொல்லப்பட்ட காரியம். அப்ப அப்படி என்று பார்க்கிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருடைய பரிபூரணத்தினால், அவருடைய பரிபூரணமா இந்த நாட்களை மரித்திருக்கிறார். அருமையான அன்புகளே, அப்ப சரீரத்திலே அவருக்கு 39 அடிகள் காயங்கள் இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்களில் ஒரு பரிபூரணம் உள்ளவராய் இந்த நாட்களில் வந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த வேளையிலே பாருங்கள் அங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு பரிபூர்ணம் உள்ளவராய் இந்த நாட்களே அங்கே மகத்துவமானவராய் இந்த நாட்களே ஜனங்களுக்கு தரிசனமாறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாம் எல்லாம் அந்த பரிபூர்ணத்தில பார்க்கிற வேளையிலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் இந்த நாட்கள் என்ன செய்திருக்கிறோம், கிருபை பெற்றோம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்றோம். அப்ப அவருடைய பரிபூர்ணம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய மரணம், அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை நிமித்தம் தான் இந்த நாட்களிலே நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாய் இந்த நாட்களை வாழக்கூடியதாக இருக்கிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படாமல் மரிக்காமல் இந்த நாட்களில் இருப்பாராய் இருந்தால் அங்கே நமக்கு அந்த கிருபை இந்த நாட்களில் கிடைத்திருக்காத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க. ஆனா இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் அங்க யூதரன்னு மட்டுமல்ல, கிரேக்கரன்னு மட்டுமல்ல, புறஜாதிரன்னு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தம்மை தொழுது கொள்ளவர்களுக்கு அப்படி இருக்கிறாராம், ஐஸ்வர்ய சம்பூர்ணரா இந்த நாட்களில் இருக்கிறாராம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரி. அப்படியானால் பாருங்கள், இந்த யோவானுக்குள்ள சுவிசேஷ புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே இப்படியாக அந்த நாட்களை அவரை குறி சொல்லப்படுகிறது. அதற்கு அதாவது மனிதானி, அதாவது மனிதன் அடிக்கும் இந்த நாட்களை புதிய இந்த நாட்களை விசுவாசத்தினாலும் இந்த நாட்களை வருகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பார்க்கிற வழியில் அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுவது. நாங்கள் வாசிப்போம் அந்த அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுவது. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் இந்த நாட்களை என்ன செய்வீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்குன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்படியானால் இந்த நாட்களை நாங்கள் அவரை அந்த விசுவாசம், அவர் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும்.
அந்த அவருடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் விசுவாசத்திலே இந்த நாட்களை பலப்பட வேண்டும், விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும் என்பதுதான் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இல்லாத விசுவாசத்தை நாங்கள் இந்த நாட்களை, காணாத விசுவாசத்தை நாங்கள் நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கி, இந்த நாட்களை அருமையான அன்பு பிள்ளைகளே அப்படியே தேவன் அண்டையிலே சேருகிற வேளையிலே நமக்கு எல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு ஜெயமாக இந்த நாட்களை முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள். அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே முதலாவதாக அப்போஸ்தலர் 16:31 படி, இரண்டாவதாக இந்த நாட்களை ரோமர் 1:17 பார்க்கிற வேளையிலே ரோமருக்கு நிறுவத்திலே எப்படியாக சொல்லப்படுகிறன்னு சொல்லி பார்ப்போமா இருந்தால், 1ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இங்கே அதாவது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது பாருங்கள், விசுவாசத்தினே நீதிமான் பிழைப்பான். நல்லது, இல்லை என்று இல்லை. ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அந்த விசுவாசத்தினாலே உண்டாகிற அருமையான அன்பு சோதனை சௌதரி இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அந்த அந்த காரியத்தை பார்க்கிற வேளையிலே விசுவாசத்தினால் உண்டாகிற காரியம் எப்படியா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே இந்த 17வது வருஷத்திலே 18வது வருஷத்திலே பாருங்கள், விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. என்றால் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அதாவது அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களே அங்கே பவுலுடைய இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த நாட்களிலே என்ன நிலைப்பாட்டிலே வைத்து இந்த நாட்கள் எப்படியான ஆகமங்களை இந்த நாட்களில் எழுதினார்களோ இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்வார். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இதை குறித்தால் இந்த நாட்கள் அந்த விசுவாசத்தை முன்னறிவித்து இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே எபேசியர் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அதாவது ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து உங்கள் அன்பையும் குறித்து இந்த நாட்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இதனாலே அவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களிலே உங்களை இந்த நாட்களிலே நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவருக்கு தம்மை நீங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் இந்த நாட்களை அளிக்கிற ஆவியை உங்களுக்கு இந்த நாட்களை தந்தரல வேண்டும் என்று நம்மை இந்த நாட்களை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற அந்த நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்திலே அங்கே நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் நிமித்தம் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று இந்த நாட்களிலே அங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆய்தான் எபேசியர் சபைக்கு இந்த நாட்கள் எழுதுகிற வழியிலே இந்த நாட்களே அங்கே எழுதப்பட்ட காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்கள் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். எப்படி என்றால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நல்ல காரியம். அப்ப பாருங்கள், அப்ப இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவன் சொல்லி இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையினாலே இந்த நாட்களை நாங்கள் விசுவாசத்தை கொண்டு இந்த நாட்களை ரட்சிக்கப்பட்டோம் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு காரியம் இந்த நாட்களில், இது நம்மாலே உண்டான காரியம் அல்ல, அதை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த கிருபையினாலே நாங்கள் காரியத்தை செய்துட்டோம் முடிச்சிட்டோம் சொல்லி சொல்றதுல எந்த விதமான பிரயோசனம் இல்லை. ஆனா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே கிருபை, தேவனுடைய கிருபை, தேவன் நம்மேலே வைத்த அந்த அன்பின் நிமித்தம், தேவன் நமக்கான அந்த கிருபை நிமித்தம் தான் இந்த நாட்களிலே அங்கே நமக்குள்ள இந்த விசுவாசம் உருவாக்கப்படுகிறது, கிரியேட் பண்ணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், சாதாரணமாக இப்போ ஒரு செடியை நடுகிறோம். அந்த செடியை நடுகிற வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த செடியை இந்த நாட்களை பாருங்கள், உதாரணத்துக்கு அந்த செடியை நட்டாயிட்டு, ஆனா அந்த செடி இந்த நாட்களே வளருவதற்கு என்ன காரணம், என்ன வேணும் இந்த நாட்களே, அதுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். அதே வேளையில அதுக்கு பசலைகள் போடு இந்த நாட்களை போட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதே விதமாகத்தான் இந்த நாட்களை பாருங்கள், அந்த பசலை எப்படி ஆகும்னு சொன்னால், இன்னொரு தாவரத்திலேயோ இன்னொரு காரியத்திலேயோ இந்த பசலையை உருவாக்குகிறார்கள். உருவாக்கித்தான் அந்த நாட்களை போடுவோம். அதே விதமாகத்தான் இந்த நாட்களே கிருபையினாலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், விசுவாசத்தை கொண்டு இந்த நாட்களே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது அங்கே யாரால் உண்டானது? தேவனுடைய ஈவாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி ஒரு மனுஷன் இந்த நாட்களை என்ன செய்கிறான்?
அந்த பசலையை மிக்ஸ் பண்ணி அந்த கண்டுக்கு போட்டு இந்த நாட்களை அந்த கண்டு வளரும்படியா ஆச்சுக்கிறார் கத்தோட பிள்ளைகளே. அப்படியானால் விசுவாசம் அப்படித்தான் இந்த நாட்களை மனுஷனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்று சொல்லி சொன்னால், விசுவாசம் இந்த நாட்களிலே நாங்கள் அந்த விசுவாசத்தை நினைத்து விசுவாசத்தை உருவாக்க வேண்டும். கத்திடத்திலே இந்த நாட்களை கேட்க வேண்டும். அருமையான கத்தோட பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்களே அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச குறைவு இருக்குமா இருந்தால் அந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவனிடத்தில் இந்த நாட்களை நாங்கள் சேர முடியாது. அதைத்தான் பார்க்க வேண்டும். அருமையான கத்தோட விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது முடியாத காரியம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்தில் சொல்லப்படுது. அப்படியே இந்த நாட்களை விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்களை இந்த நாட்களை குறித்து சொல்லப்படுவது. அப்படியானால் இந்த நாட்களை இந்த விசுவாசமும் கிருபையும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த விசுவாசமும் கிருபையும் தான் இன்றைக்கு நம்மை இந்த நாட்களை நடத்தி வருகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள். இப்படி பாருங்கள். இதற்கு பின்பாக பாருங்கள், அங்கே பார்க்கிற வேளையிலேயே தேவன் இந்த இடத்திலே பாருங்க அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை இந்த நாட்களை நமக்குள்ள இந்த நாட்களை உருவாக்குறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சோதனை பாருங்கள். இரண்டாவதாக இந்த நாட்களை ரட்சிப்பின் 3 நிலைகள் என்ற தலைப்பில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அது எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் நாங்கள் பார்ப்போம். இந்த நாட்களை பாருங்கள் எப்படி சொன்னால், ரட்சிப்பின் கடந்த கால நிலையில் விசுவாசிகள் தாம் பெற்ற பெரும் இந்த நாட்களே பாவ மன்னிப்பின் சொந்த அனுபவத்தை இந்த நாட்களை உள்ளடக்கிறது என்பதை தான் குறித்து இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன காரியம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், இந்த ரட்சிப்பினுடைய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே அந்த விசுவாசிகளுடைய நிலையையும் அவர்களுடைய அந்த பாவ மன்னிப்பு நிலத்தின் காரியங்களையும் குறித்து அந்த சொந்த அனுபவத்தை இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. அப்போஸ்தலரின் புஸ்தகம் நடவடிக்கையின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே 43வது வசனம் இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்று சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் எப்படியாக இருக்கிறான், அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுகிறான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அங்கே அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்க, ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆனா விசுவாசிக்கிற வேளையிலே அங்க வேதம் சொல்றது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே, the name of Lord Jesus, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுகிறான் என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுது. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் ஒரு மனுஷனுக்கு விடுதலை ஐயா. இன்றைக்கு நான் போய் ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ணிக்கல, நான் எந்த பேரை சொல்லி இந்த நாட்கள்ல அந்த சௌரன் விடுதலை பெறுவாயாகன்னு சொன்னா நடக்குமா? நடக்காத காரியம். அதான் நாங்க பார்க்கணும். அப்படின்னா நான் மஜிக் செய்கிறேன் இந்த நாட்களே, நான் ஆண்டவரை ஆராதிக்கல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வேதத்திலே அப்போஸ்தலர் சொல்லப்பட்டபடி மாயவித்தக்காரனை போல இந்த நாட்களை இருக்கிறோம். அப்ப பாருங்கள், இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அவருடைய நாமத்தினாலதான் ஒரு மனுஷனுக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும். அதைத்தான் 1 யோவான் 1:7 சொல்லப்படும். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் என்ன செய்யுமா? நீக்கி கழுவி சுத்திகரிக்கும். இதானே அது இந்த பிரின்சிபல். பாருங்கள், இந்த பிரின்சிபல் எப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை இல்லை என்பதைத்தான் சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்தால் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையாக வரும் என்பதை குறித்து பாருங்கள். இன்றைக்கு ஆபிரகாமை எடுத்து பாருங்கள், ஆண்டவரோடு நடந்தாங்க. இவ்வளவு வயசு போனது, அந்த கடைசி வயசு வரையிலும் பாருங்கள் 99 வயசுல அங்க புள்ள பிறந்த நாட்களை வளர்ந்த நாட்களை ஆபிரகாம் சந்தோஷமா இந்த நாட்களை என்ன செய்கிறார் பாருங்கள். அவர் வாழ்க்கையை இந்த நாட்களை அங்க முடிக்கிறதை பார்க்கக்கூடிய, அப்படியே பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களோட அவரும் இந்த நாட்கள் எதிர் அடைகிறதை பார்க்கும். இப்படியாக அந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள், ஆண்டவரோடு நடக்கிறவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே எப்படியாக இருக்கிறான்னு சொன்னால், அவருடைய கிருபையினாலும் அவருடைய இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தினாலும் இந்த நாட்களை பாவ மன்னிப்பை பெற்று இந்த நாட்களிலே வாழுகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் பார்க்க வேண்டிய காரியம். அப்ப பாருங்களேன், ஏனென்றால் இங்கே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டுதான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பாருங்கள். மோசே தேவனோடு வாழ்ந்தார். குறிப்பிட்ட நாள் வந்த உடனே ஆண்டவர் சொன்னா அந்த நாட்கள் நீ மறிச்சு போன்னு சொல்லி ஒரு வழியில் மோசை மறித்த வழியில அவரை அடக்கம் பண்ணி காரியங்களை முடிச்சுட்டு போயிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிற வழியிலே அவரோடு நம்பி அவரை விசுவாசித்து அவரோடு நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு அங்கே அவருடைய அந்த பாவ மன்னிப்பினுடைய அனுபவம் இந்த நாட்களை கிடைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை. இப்ப புதிய ஏற்பாட்டில தான் இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களே ஆண்டுடைய ரத்தத்தை குறித்து இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டிலே அந்த ரத்தம் இந்த நாட்கள் என்ன சொல்லப்படுது, யாத்ராமத்திலேயோ அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அதாவது எண்ணாகமத்திலேயோ இந்த நாட்களை எப்படி பார்க்கிற வேளையிலே அங்கே ரத்தத்தை குறித்து அந்த பலியிடுகிற காரியத்தை குறித்து தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆனால்
அது எப்படிப்பட்ட இரத்தம் என்றால் அது மிருகங்களுடைய இரத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலே அங்கே தேவன் அங்கே திருப்தி அடையவில்லை. அதனாலேதான் அவர் தன்னுடைய ஒரே புறான குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்தார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே போரான குமாரனை இந்த பூமியில இந்த நாட்களை தந்து என்ன செய்தாராம், இவ்வளவா இந்த நாட்களை அன்பு ஊதாரன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அதில் சொல்லப்படுகிறது கொடுக்கப்பட்டார், குமாரன் கொடுக்கப்பட்டார், தந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் 2 நிலைப்பாடுகள் இந்த நாட்களை வருகிறது. பிதாவுடைய கரத்திலிருந்து இந்த நாட்களை இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய 2வது நாட்களை பாருங்கள், அவர் ஒரு எப்படி கொடுத்திருக்கான்னு சொல்லி சொன்னா, அவரை இந்த நாட்களை பாருங்கள் ஒரு பரிசு பொருளாக இந்த நாட்களை இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்படியாக இந்த நாட்களை வந்த அந்த ஆண்டவர் தான் இந்த நாட்களை பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு காரியத்தையும் இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அந்த ரட்சிப்பினுடைய 3 நிலைப்பாடுகளை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே பாவ மன்னிப்பினுடைய அனுபவம் இந்த நாட்களை உண்டாகிறது மட்டுமல்ல, அதை குறித்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அடுத்ததாக இந்த நாட்களை பார்ப்போம். இந்த நாட்களை பாருங்கள், இன்னொரு காரியத்தை ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின 4ஆம் அதிகாரத்திலே, அதிலே 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது 6வது 8வது வசனம் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான்களாக எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு பாருங்கள், எப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான்களாக எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவர்கள் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆண்டவருடைய சமூகத்திலே ஐயா நம்முடைய பாவங்கள் மூடப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ராஜாவாக ஏற்றுக்கொண்டு வார அந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எழுதப்பட்ட நியமனமும் அங்கே அந்த காரியம் சொல்லப்பட்ட காரியமும் இருக்கு. ஏன்னா பூமியிலே பிறக்கிற மனுஷன் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை கண்டுகொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சுத்தமாக அந்த நாட்கள் இருக்கு, தற்செயலாக இல்லை. அப்படியானால் நாங்கள் என்ன காரியத்தை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் சொல்லி சொன்னால், அந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் நமக்கு தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான்களாக எண்ணப்படுகிற மனுஷன் பாக்கியவானாக எண்ண காணும் பொழுது எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, அவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்று பார்க்கிற வேளையிலே எவருடைய அக்கிரமங்களை தேவன் முதலாவது மன்னிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அவர் நாங்க செய்த அநியாய அக்கிரமங்களை மன்னித்து மறந்து இந்த நாட்களை விடுறார். இப்ப பாருங்க, இதை வைத்துக்கொண்டு ஆதிகாமத்துல வாங்க. ஆதிகாமத்திலே ஆதாம் ஏதோ பெரிய பாவம் செய்தாரா? ஆதாம் கொலை செய்தாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப காயினாவில் என்ற விஷயம் அதை தாண்டி வந்த காரியம். இப்ப ஆதாம் இந்த நாட்களில் கொலை செய்தாரா? களவெடுத்தாரா? விபச்சாரம் செய்தாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான பாவங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அதாவது இந்த நாட்களை பாவம் செய்கிறது, இந்த நாட்களை பாருங்கள் விபச்சாரம் செய்கிறது, இப்படியான காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் ஒரே ஒரு காரியம் இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் மீறினது நிமித்தம்தான், புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட கனியை புசித்த நிமித்தம்தான் சாவக்கேட்டை இந்த நாட்களை அங்கு உண்டாக்கினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படி ஆனால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுறது இவர்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்கப்படுகிறதோ இவருடைய பாவங்கள் மூடப்படுதோ அவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி. இப்ப அவர்களுடைய பாவங்கள் இந்த நாட்களே மன்னிக்கப்பட்டிருக்குமா இருந்தால் ஆண்டவர் இந்த நாட்களே அவளை தூக்கி ஏதோடு வெளியால் எறிய வேண்டிய அவசியம் இல்லை. அவள் செய்த ஒரு தவறு என்னவென்று சொல்லி சொன்னால், ஆண்டவரே நாங்கள் இதை அறியாமல் செய்திட்டோம், ஆண்டவரே எங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை இந்த நாட்களை சொல்லியிருந்தவாறு சொன்னால் இன்றைக்கு இந்த பூமியில கூட இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நாட்களே வந்திருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஜனங்கள் எல்லாம் கர்த்தரையே தொழுது கொண்டு இந்த நாட்களை இருப்பார். ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஐயா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, forgiveness, மன்னிப்பு. இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு சில காரியம் இருக்கு ஐயா. விசுவாசியை மன்னிக்காம இருக்கிறான், பாஸ்டர் மூப்பரை மன்னிக்காம இருக்கிறார். அங்க பாருங்க, ஆலயத்துக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்தால் பாஸ்டர் மேடையில இருந்து முழக்கி அடிப்பார், மின்னல் பொறி பறக்கிற மாதிரி இருக்கும் மெசேஜ் ஆன அருமையான கர்த்தருடைய. ஆனால் பக்கத்துல இருக்கிற அந்த எல்டரோட அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் பிடிக்காது. அவங்களும் என்ன செய்வாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சரி இருக்கிறோம்னு சொல்லி போட்டு பக்கத்துல
ஒரு இடத்தை 2 இடத்தை விட்டுட்டு அங்கால போய் தள்ளி இருப்பார் மூலைக்குள்ள அவருடைய குடும்பம் வேற கத்திர பிள்ளை. நான் ஏன் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், எந்த சின்ன காரியம் வந்தாலும் உடனுக்குள்ள மன்னிச்சு கொள்ளும். இன்னைக்கு ஒரு மனுஷன் இன்றைக்கு படுக்கையில போய் படுக்கையில படுத்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவன் விடிய காலம் எழும்பேன்னு சொல்லி சொன்னால், அவன் என்ன காரியத்தை மன்னிக்காம இருக்கிறானோ, ஒப்புரவாக இருக்கிறானோ, அவன் அங்க தேவனுடைய சமூகத்தில் கடைசி வரையும் போக முடியாது. மறுபடியும் என்ன உயிர்த்தெழுந்து வந்து போறதா? இல்லை. அருமையான கர்த்தர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாங்கள் முதலாவது படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பாக என்னென்ன காரியம் இன்றைக்கு செய்தோமோ, பரத்துக்கும் உங்களுக்கும் விரோதமாய், ஆண்டவருக்கு விரோதமாய், அவருடைய சமூகத்திலே வைத்து இந்த நாட்களை மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னித்து அந்த காரியத்திலே மறந்த இந்த நாட்களை நிம்மதியாய் போய் படுக்கையில படுக்கிற வேளையிலே தேவன் அந்த காரியத்தை மன்னிப்பு. இன்னும் ஒரு விசுவாசித்த காரியம் உண்டு பாருங்கள். நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள், இன்றைக்கு நான் எனக்கும் இன்னொரு பிரதருக்கும் ஒரு பிரச்சனை. அப்படி என்றால் நான் இந்த நாட்கள்ல என்ன செய்யறேன், இன்றைக்கு நேரமில்லை அப்படின்னால சிலர் சொல்றேன், ஆண்டவரே நான் இந்த பிரதரை ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், நான் நாளைக்கு போய் அவரோட ஒப்புரவாகி அவருடைய பேர் கோபி சாப்பிட்டு இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களை நாங்கள் ஒப்புரவாரம் ஆண்டவர் என்று சொன்னால், கர்த்தர் இந்த நாட்களை பாருங்கள் அந்த காரியத்தை கேட்பார். ஏன்னா நீ ஏற்கனவே இதை ஒரு அறிக்கை பண்ணி விட்டாய், கன்ஃபர்மேஷன் செய்து விட்டாய். ஏதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய வாயாலே இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களே நான் ஒப்புரவாக போறேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுகிற வழியிலே கர்த்தர் இந்த நாட்களில் அந்த காரியத்தை கேட்பார் என கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இங்கே வேதம் சொல்லுவது, இவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவருடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவர்கள் பாய்க்குவாங்க. ஆனால் எவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, 2வது பகுதி. இப்ப பாருங்க, மூடப்படுகிறது வேற விஷயம், எண்ணாமல் இருக்கிறது வேற விஷயம். அப்ப எவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று தாவீது இந்த நாட்களை சொல்லி இருக்கிறார் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதம் அதாவது இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ அல்லது விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் அங்கே நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமோ, அது எப்பொழுது அவனுக்கு எப்படி எண்ணப்பட்டது என்றால், அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதே, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்கும் போதோ, விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதில் அல்ல, விருத்த சேதனமாய் அதாவது இல்லாமல் இருந்த போதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இதைத்தான் இங்கே பார்க்க வேண்டும். அப்ப இன்றைக்கு விருத்த சேசனம் என்று சொல்லி இந்த காரியத்தை பார்க்கிற வேளையிலே, அது பழைய ஏற்பாட்டிலே நியாய பிரமாணத்தினுடைய காரியங்கள், 10 கற்பனையோட காரியங்கள் இந்த நாட்களை விருத்தத்தை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு விருத்த சேசனம் எங்கே வரணும்? ஒரு மனுஷனுக்கு இருதயத்துல வரணும். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லுகிறேன், மன்னிக்கிறதுலே முந்தி கொள்ளுங்க. எந்த காரியமா இருந்தால் நீங்க மன்னிக்கிறதுல முந்தி கொள்ள வேண்டும். நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். மருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நீங்க மன்னித்து மறந்து விட்டீங்கன்னு சொன்னால், அப்படின்னா ஒரு இருதயத்திலே என்ன வருகிறது? விருத்த சேதனம் பெறுகிறது என்பதை தான் குறித்து. ஏன்னா இருதயத்தில் இன்றைக்கு விருத்த சேதனம் இருக்கணும் கிறிஸ்தவர்களுக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்கள்ல பாருங்கள், அந்த விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இந்த நாட்களை வைத்திருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலதான் பாருங்க இந்த நாட்கள்ல அங்கே யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவருடைய மகளை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே அவர்கள் இந்த நாட்களை பலவந்தம் படுத்தி அந்த காரியத்தை செய்ததற்கு பின்பாக சம்பவம் சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னால், அவருடைய சகோதரர்கள் போய் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், நீங்கள் எங்களோடு நீங்கள் திருமணம் செய்து கொள்ள, உங்களுடைய சகோதரியம் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியே சொல்லிவிட்டு தான் அவர்களை அங்கே கொண்டு போய்க்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அந்த நாட்களே அது ஒரு முக்கியமான காரியமாக இந்த நாட்களை யூதருக்கு இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளை. ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே இங்கே எப்படியாக சொல்லப்படுகிற விருத்த சேசனம் நமக்குள்ளே, நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களை இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அது எப்பொழுது அவனுக்கு இங்கே எண்ணப்பட்டது என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அப்ப மேலும் விருத்த சேசனம் இல்லாத காலத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேசனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவரும் அங்கே நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் இந்த நாட்களை தகப்பனாய் இருக்கும்படிக்கு விருத்த சேதனத்தை பெற்றவர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்திலும் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளிலே நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களாகவும் தகப்பனாகவும் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றார் சொல்லி இந்த நாட்கள். அப்ப விருத்த சேதனம் அந்த நாட்களில் ஒரு அடையாளமாக, ஒரு செம்பூலாக இந்த நாட்கள் இருந்தது. இன்றைக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள மூட மறக்கப்பட்ட விதம். ஏனென்றா இருதயத்தினாலே இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருதயத்திலே விருத்தத்தினை அடைந்து கொள்ள வேண்டும். அது எப்படின்னு சொன்னா, நாங்கள் எல்லா காரியத்தையும் நாங்கள் மன்னித்து மறந்து விட்டுருவோம். இதுதான் முக்கியமான காரியம்.
அந்த நாட்கள்ல பாருங்களேன், ஒரு பாவம் செய்தா அந்த நாட்கள்ல அவங்களுக்கு ஒரு பெரிய இதா இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் ரீதியிலே இருப்பாங்க. ஆனா பாருங்க, அந்த நாட்கள்ல இங்கே விருத்த சேசனம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு அதாவது நாங்கள் இந்த தேவனுக்கு அடிமை என்பதை அங்கே உறுதிப்படுத்துறதுக்கு அச்சாரமும் அடையாளமாக இந்த நாட்கள் இருக்கு. ஆனா இன்றைக்கு நாங்கள் இருதயத்தினாலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக இந்த நாட்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலேயே அங்கே அந்த காரியம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னா, ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 9வது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இதானையா அந்த விருத்த சேசனம் இப்பொழுது காலத்திலே. அந்த நாட்களே அப்படி எல்லாம் வேற மாதிரி. அப்ப இருதயத்திலே விசுவாசிக்கிற வேளையிலே உனக்கு என்ன வருகிறது? ரட்சிப்பு வருகிறது. அந்த நாட்களே விருத்த சேசனத்தின் மூலமாய் அவர்களுக்கு ஒரு விடுதலை வருகிறது என்பதே அங்கு அந்த நாட்களே ஒரு கொள்கையாக அந்த நாட்கள் இருந்தது. ஆனால் நீதி உண்டாக இருதயத்தினாலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கப்படும் என்று சொல்லி அங்க பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதிலே பாருங்கள், இந்த நாட்கள் அந்த பகுதியில் தொடர்ந்து வாசிக்கிற வழியிலே, யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாரும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எப்படியா இருக்கிறாராம்? ஐஸ்வர்ய சம்பூர்ணா இருக்கிறார். இதை பார்க்க வேண்டும் நாங்கள். அப்ப கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ளுகிற வேளையிலே அதுல சொல்லப்படுகிறது, முந்தி யூதர் மட்டும்தான் ஆண்டவரை அங்கே இதென்ன முடியும். ஏன்னா அது யூதர்களுடைய கடவுள், யூதருடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய தெய்வம் சொல்லி இந்த நாட்கள் சொல்லி பாருங்கள். அதனால் பாருங்கள், இந்த ரோமருடைய காலத்துல பாருங்கள், அவர்கள் அந்த இடத்துல வந்து பாருங்கள், என்ன நடக்கிற ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியும்படியாக அவருடைய ஜனங்கள் வந்து கேட்கிறாங்க. அவங்க இந்த நாட்களை சொல்லி இந்த காரியத்தை முடிச்சாலும், ஆனா பாருங்க, ஒரு சம்பவம் நடக்கணும்னு சொன்னால், ஆண்டோட சிலுவையில போட்டிருக்கு INRA என்று சொல்லி, அதாவது இதோ யூதருடைய ராஜான்னு தான் சொல்லப்படுது. அப்ப இவங்க காரியம் என்னன்னு அவங்க சொன்னாங்க, இவர் எங்களுக்கு ராஜா இல்ல, அந்த போட்டை கலட்டுங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனா அவர் சொல்றார், அரசன் சொல்றார், நான் சொன்னதான் சொல்லி நாட்கள். ஏன்னு சொன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்க சொல்லப்படுகிறது. அவர் அந்த நாட்களிலே பாருங்கள், யூதருக்காக வந்தார் என்பதை குறித்து தான் ஜனங்கள் அந்த நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் உலக ரட்சகர் என்பதை குறித்து இந்த நாட்களில் அவருடைய ஜனங்கள் அறிவே இல்லாமல் இந்த நாட்களில், அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாய் இந்த நாட்களே போகிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்கே பாருங்கள், யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் இல்லாமல், அருமையான வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும், அதாவது கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் எப்படி இருக்கிறாராம்? ஐஸ்வர்ய சம்பூர்ணராய் இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவானா இந்த நாட்களில் இருக்கிறார் என்பது. ஏனென்றால் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் அங்கே என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான் என்பதைத்தான் இங்க சொல்லப்படுவதை பார்க்கும். ஒரேடியா சொல்லி முடிக்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ நேசிப்பாயா இருந்தால் நீ அங்கே விடுவிக்கப்பட்டுட்டா என்பதுதான் அதனுடைய காரியம். அருமையான கர்த்தர், அதுக்கு எந்த விதமான தடைகளோ இந்த நாட்கள். ஏனென்றால் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அங்கே அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி அவரை விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி இந்த நாட்களை கேள்விப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற அருமையான கர்த்தர். ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா மூலமா இந்த நாட்களிலே கேள்விப்பட்டதை விசுவாசியாதவன் யார் என்று இந்த நாட்களை சொல்லுகிறான் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி இந்த நாட்களில் இதனுடைய வசனத்தினாலே இந்த நாட்களே வரும். பாருங்கள், விசுவாசம் எப்படி வருகிறது? கேள்வி. இரண்டாவது அதாவது நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே கேள்வி எதிரால வருதுன்னு சொன்னா தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது என்பதை குறித்து சொல்லப்படுது. அப்ப தேவனுடைய வசனம் அங்கே நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த விசுவாசத்தை கிரியேட் பண்ணுகிறதுன்னு சொல்லி இந்த நாட்கள் இல்லாத அந்த விசுவாசத்தை உருவாக்குறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசம் என்னன்றோம் ஐயா? எங்க இருந்து அந்த விசுவாசம் வருது? நம்மளால கண்டுகொள்ள முடியுமா? எந்த களஞ்சியத்திலிருந்து வருகிறது? எப்படியாக வருது என்று கண்டுகொள்ள முடியுமா? இல்லை. அந்த விசுவாசம் அனுதினம் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும்? உருவாக்கப்பட வேண்டும் என்பதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடிய பாருங்கள். ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போற ஒரு வாலிபன் எடுத்து பாருங்க. வாலிபன் இந்த நாட்கள் சின்ன வயசுல 16-17 வயசுல போய் இந்த நாட்களே நான் இந்த ஒலிம்பிக் போட்டியில இந்த நாட்களை நான் பங்கு பெற்றோம்னு சொன்னால் துவங்கிடுவான். அந்த நேரத்தில் என்ன செய்ய? எக்ஸசைஸ் துவங்கிடுவாங்க. ஓடி இந்த நாட்களே சைக்கிள் ஓடி காரியங்களை ஓடி இந்த நாட்களே பாருங்கள், இப்படியா ஓடி ஒரு பிராக்டிஸ்க்கு இந்த நாட்களை வருகிற வேளையிலே கணக்காக அந்த நாட்களை பாருங்கள். அதற்கு முன்பாக சின்ன அந்த ஓட்டப்பந்தயங்கள் வருகிற வேளையிலே பகிர்ந்து கொண்டு அதுல போய் அங்கு அந்த பாயிண்ட்ஸ்களை எடுத்து வெட்டி காரியங்கள் செய்வார்.
கடைசியாக அந்த நாட்களை பாருங்கள் எல்லாம் சரி என்று சொல்லி நியமிக்கிற வேளையிலே எங்கே போற ஓட்ட பந்தயத்துக்கு இந்த நாட்களை போடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த ஓட்ட பந்தயத்துக்கு போகிற வேளையிலே அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னார், அங்கே அவருக்கு இன்னொரு உற்சாகம் வருது. ஏன்னு சொல்லி சொன்னா அவருக்குள்ள விசுவாசம் இருக்கு ஐயா. என்ன விசுவாசம் இருக்குது? நான் ஓடி ஓடி நான் பழக்கப்பட்டு நான் இந்த நாட்களை என்ன செய்து விட்டேன், நான் என்னுடைய விசுவாசத்தை, அதாவது என்னுடைய தைரியத்தை இந்த நாட்களை நான் அங்கே என்ன செய்ய உருவாக்கி விட்டேன். நான் ஓடி வெல்லுவேன் என்ற தைரியம் வந்துட்டு, அவ களைப்பில்லாம ஓடுவேன் என்று வெள்ளி என்ற களைப்பு இது வருகிறது. அந்த வேளையில இந்த நாட்களை அவர் வந்து கலந்து கொண்டு ஓடுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் விசுவாசத்தினாலே அவன் இந்த நாட்களை வெற்றி பெறுகிறான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே நாங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்தால் தான் இந்த நாட்களிலே அவருடைய காரியத்தை நாங்கள் செய்து முடிக்க முடியுமே ஒழிய இந்த நாட்களிலே மற்றும்படி நாங்கள் எப்படித்தான் காரியங்களை செய்தால் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களில் எந்த காரியத்தையும் செய்து முடிக்க முடியாது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவர்கள் சத்தம் பூமி எங்கும் அவர்களின் அங்கே அவைகள் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. அருமையான அவ பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் இந்த பூச்சக்கரம் அதாவது பூமியினுடைய எல்லை வரைக்கும் போகுதா. அருமையான கர்த்தர், இன்னைக்கு நாங்கள் சொல்றோம் இந்த நாட்களை பாருங்கள், இந்த இடத்துல அப்படி இருக்கிறாங்க, இந்த இடத்துல எங்களுக்கு நமக்கு தெரியாத எத்தனையோ பாசக்காரர் இருக்கிறாங்க உலகத்துல. நாம அந்த கேள்விப்படாத காரியமே இந்த நாட்கள் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த சுவிசேஷம் போகுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த வார்த்தையிலே எவ்வளவு வல்லமை இருக்கு என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளூடாக இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை வெளிப்படுகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே பார்க்கிற வேளையிலே அதோடு கூட இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய அந்த மரணத்துக்குரிய ஆவிக்குரிய ஜீவனுக்குள்ளானவர்கள், மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளானவர்கள் எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே பாருங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட இந்த நாட்களில் 1 யோவான் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 1 யோவானுடைய புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நாம் 14ஆம் வசனம், சகோதரிடத்திலேயே அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுக்குட்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்திலே அன்பு கூறாதவன் மரணத்திலே இந்த நாட்களை நிலை கொண்டிருக்கிறான். அருமையான அன்பு சகோதரன் என்று சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே நம்முடைய சொந்த சகோதரம் என்று சொல்லி அப்படி இல்லை. அருமையான கர்த்தருடைய சகோதரம் எதை குறிக்கிறேன்னு சொல்லி சொன்னால், அதாவது ஒன்றில் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு விசுவாசி அவன் சகோதரன். ஏனென்றா நாங்கள் ஆலயத்துல அந்த இடத்துல போய் பாருங்க, என்ன பிரதர் ரெண்டு தான் கூப்பிடும் அப்படின்னா யாரு சகோதரன். அதே மாதிரி இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் நேசிக்கிறவர்கள் இன்னுமா வேலை செய்யற இடங்கள்ல நம்மோடு வேலை செய்யறவர்கள் கூட சகோதரங்கள். அப்ப இப்படிப்பட்டவரோட கூட இந்த நாட்களை ஒரு எரிச்சலை வச்சுக்கொண்டு இந்த நாட்களை நாங்கள் வேலை செய்வோமா இருந்தால் இந்த நாட்களில் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், நாம் சகோதரத்திலே அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்திலே அன்பு கூறாதவன் மரணத்திலே இந்த நாட்களில். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலோ அன்பு இன்னதென்றும் அறிந்திருக்கிறோமே. நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, சகோதர சிநேகிதம் இந்த நாட்களில் முக்கியமாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பாருங்களா, வேதம் சொல்லு யூதர் ரெண்டும் கிரேக்கர் ரெண்டும் இல்லை, எல்லாருக்கும் இந்த நாட்களில் அவரை தொழுகிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணராக இருக்கிறார். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரிடத்திலே பாச பிரச்சனை. இன்றைக்கு நாங்கள் மறிச்சு இந்த நாட்கள் அங்க போனோன்னு அந்த நாட்கள் என்ன செய்வோம், அங்க தேவனுடைய சமூகத்துல போனோன்னு அங்க போனோன்னு இங்கத்த மாதிரி ஒருதன் தமிழ் கேட்பான், ஒருதன் இங்கிலீஷ் கேட்பான், ஒருதன் ஹிந்தி கேட்பான், ஒருதன் தன்னை தெரிய பாசைகள் காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. அப்படியே இல்லை, அங்க எல்லாம் இந்த நாட்கள் ஒரே பாசைதான் இருப்பேன். கத்தடவில்லை ஆதியிலே துவங்கின இந்த நாட்களை அந்த பாசை அவ்வளவு ஆண்டோடைய பாசை தான் இந்த நாட்களை பேச முடியும். ஏனென்றால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே எல்லாருக்கும் விளங்கக்கூடிய முறையில் இந்த நாட்கள் தெளிவான காரியத்தை இந்த நாட்கள். அதனாலே பாரு காரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நியாய தீர்ப்பு நாளில் கூட இந்த நாட்களை நாங்கள் சொல்லலாது, ஆண்டவரே எனக்கு பாச விளங்கலே ஆண்டவரே அப்படி இப்படின்னு சொல்லலாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க சொல்ற எனக்கு விளங்கலைன்னு சொல்லலாது. ஏனென்றால் தெளிவாக கர்த்தர் அந்த இடத்துல நம்மோடு பேசுவார். எல்லாரும் ஒரே வாசையைத்தான் பேசுவாங்க. அதே வழியில பாருங்கள், அங்கே எல்லாரும் ஒரே விதமாகத்தான் இந்த நாட்கள் அந்த இடத்துல இருப்பார். அங்க கூட அந்த நாட்கள் ஒரு பிரச்சனை என்னவென்றால், ஒருவன் மஞ்சள் ஊ போட்டிருந்தா அந்த நாட்கள் அங்க கட்டாயம் பிரச்சனை வரும். அதனால பாருங்கள், தேவதூர்களை போல அந்த நாட்கள் என்ன நடக்கும்,
அவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை தரித்த அந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே அவர்களையும் அந்த இடத்திலே நடக்கும்படியாக அந்த நாட்களை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இங்கே எப்படி சொன்னால், பாவத்தின் வல்லமையிலே இருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துடைய வல்லமைக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்கிறோம், அங்கே வல்லமைக்குள்ளும் இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே அங்கே அங்கே வருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப சாத்தானின் அதிகாரத்திலே இருந்து ஆதிக்கத்திலே இருந்து தேவனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே இந்த நாட்களே வருகிறோம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்திலே அங்கே 18வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்திலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுவதற்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் அங்கே இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டும் தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், தேவன் என்ன செய்கிறார், அந்த சாத்தானுடைய அந்தகாரத்து கிரிகளை விட்டு ஜனங்களை விடுவிக்கப்பட வேண்டும். அப்ப பாருங்கள், அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை அந்த இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை இந்த நாட்களை அனுப்புகிறார் சொன்னால், அந்த ஜனம் விடுவிக்கப்பட்டு இந்த நாட்களில் தன்னை அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு குருட்டாட்டமான ஜனங்கள் இந்த நாட்களில் இருக்கிறார். அதனால்தான் அவர்களுக்கு இந்த சத்தியம் பாருங்கள், சத்தியத்தை குறித்து பேசினால் சத்தியம் அவர்களுக்கு ஏறாது. கடைசி வரை ஒரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவாங்க, நல்ல மெசேஜ் சொல்லிட்டு போவாங்க. ஆனா பாக்குறோம் அடுத்த கிழமை போயிட்டு என்ன மெசேஜ் கொடுத்தோம் தெரியாது சொல்லி போடுவாங்க. அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அப்ப பாருங்கள், தேவன் எப்படியாக அந்த நாட்களை செயல்படுகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கணும். அப்ப சாத்தாவுடைய அதிகாரத்திலும் தேவனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே இருந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களை என்ன செய்கிறோம்னு சொன்னா, இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை கடந்து வருகிறோம். அது நமக்கு, அதாவது நமக்கு தேவனோடு ஒரு புதிய தனிப்பட்ட ஐக்கியத்தை கொண்டு வருகிறது என்பதை குறித்து தான் இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஐக்கியம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே திருப்பிக் கொள்ளுங்கள். யோவானுக்களின் சுவிசேஷத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே அந்த ஐக்கியம் எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவன் அந்த அதிகாரத்தை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார். இதானையா அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள். கரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த தேவனுடைய அதிகாரங்கள், தேவனுடைய காரியங்கள், தேவன் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்ற நோக்கம் இந்த நாட்களை வரும். கர்த்தருடைய ஒருவனுக்கு விருப்பம் இல்லாதபடி சத்தியத்தை நாங்கள் திணிக்க முடியாது. அல்ல இந்த நாட்கள் ஒருவன் தான் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி தான் விரும்பினால் கூட இந்த நாட்களை ரட்சிக்கப்பட முடியாது. ஆலயத்துக்கு வரலாம், போகலாம், எல்லா காரியத்தையும் செய்யலாம் இந்த நாட்களே. ஆனால் ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு எதை குறிக்கிறா, ஒரு மனுஷனுடைய பரிபூரணத்தை குறிக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப ஒரு வடிவாக அந்த நாட்களில் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லி சொன்னால் அவன் என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை விட்டு விட மாட்டான். அவன் அப்படி அவரோடய இந்த நாட்களை நிற்பான். எந்த நிலைப்பாடு இருந்தாலும் அவரோடய நின்று கொண்டே இருப்பான். ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்ட சொல்லி இந்த நாட்களை வருகிறாங்களே, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன பிரச்சனை வந்து விட்டு வருகிடுவாங்க. ஆக்களை காண கிடையாது. என்னடா பிரதர், எனக்கு நேரம் இல்லை பிரதர், எனக்கு அப்படியா இருக்கு இப்படியா இருக்குன்னு சொல்லி ஏதோ காரியத்தை சொல்லி போடும். ஆனால் இந்த உண்மையான அந்த ரட்சிப்பை பெற்ற ஒரு மனுஷன், அதைத்தான் ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், முடிவு பரியந்த நிலைநிற்பவரை ரட்சிக்கப்படுவான்னு சொன்னால், அந்த ரட்சிப்புக்குள்ளே வந்தவன் அந்த பாதைக்குள்ளே, அந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுற அந்த பாதைக்குள்ளே வெளிக்கிட்டவன் அந்த நாட்களை பாருங்கள், அந்த முடிவிலே மட்டும் இருக்கும். இப்ப இங்கே நாங்கள் இங்கே இருந்து இந்த நாட்களை பாருங்கள் வெளிக்கிறோம். இப்ப நம்முடைய தேசத்தில இருந்து நாங்கள் இன்றைக்கு பாருங்கள் துபாய்க்கு போய் கொண்டிருக்கிறேன். அப்ப துபாய்க்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் போகிறேன்னு சொல்லி சொன்னால், நான் இந்த துபாயில போய் சேர்ந்ததுக்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை என்ன செய்ய முடியும், நான் என்னுடைய பயணத்தை முடித்து விட்டேன்னு சொல்லி நினைக்கக்கூடியதாக இருக்க மாதிரி கத்துருவேன். அதை விட்டுட்டு நான் இடையில போயிட்டு எங்கேயோ போய் இறங்கி நின்றோன்னு இந்த நாட்களே நான் துபாயில வந்துட்டேன்னு சொல்லி சொன்னா சரி வருமா? அதே மாதிரி தான் அந்த ரட்சிப்பு தொடங்கின எந்த இடத்துல இந்த நாட்களை தொடங்குறோமோ, ஆனா அது எந்த இடத்துல முடிக்க போறோமோ அந்த இடத்திலே போகிற வழியில் முடிகிற வழியில தான் அங்க அந்த ரட்சிப்பு பரிவு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப இங்க இருந்து வெளிக்கிட்டு துபாயில போய் சேர்ந்து
ஏர்போர்ட் விட்டு வெளியால ஊற வழியில தான் அது பரிபூர்ணப்படுது என்பதை இன்றைக்கு நாங்கள் அதே விதமாகத்தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு சாதாரண காரியம். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகள் ஊடாக இந்த நாட்கள் பாருங்கள், அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார் ரோமர் 1:16 கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் அங்கே விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு இந்த நாட்களை ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு அது தேவ பலனாய் இந்த நாட்கள்ல இருக்கிறதாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பு மனுஷனுக்கு இன்றைக்கு தேவ பலனாய் இருக்கிறது மட்டுமல்ல, மனுஷனுக்கு இந்த நாட்களே ஒரு ஐக்கியத்தை இந்த நாட்களே கொண்டு வருகிறது அங்கே என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரர், அதனாலே இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், நாங்கள் இந்த ரட்சிப்பை பரிபூர்ணப்படும்படியாக, ரட்சிப்பை கரைப்படுத்தாதபடியாக இந்த நாட்களை பார்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே வேணும் சொல்வது. ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் மூலமாய்த்தான் இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியுமே எழுதிய எல்லா வார்த்தைகளும் இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை ரட்சிக்காது. அப்ப அந்த வார்த்தைகள் சில வார்த்தைகளை அறிகிற வழியில, அந்த வார்த்தைகளை கேட்கிற வழியிலே அந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு ரட்சிப்பை இந்த நாட்களை கொடுக்கும் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையும் ஜெபம் பண்ணும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே ரட்சிப்புக்கு ஏதுவான வேத வார்த்தைகள் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக, பகுதிரண்டை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதரம் அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களை நான் ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தைகளை மறுபடியுமா இந்த நாட்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, தொடர்ந்தும் இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த சங்கமணிய தலத்தை உடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இதுல இணைந்து ஊழியங்களை செய்கிற ஜெபங்களை இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தல்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன். இவ்வளவு நல்ல பிதாவே, ஆமேன். நன்றி ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். ரட்சிப்புக்கு இதுவான வார்த்தைகளுக்கு கூடாக நாங்கள் ரட்சிப்பு மக்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். நாளைக்கு இது இருக்கா ஐயா? நாளைக்கு பைபிள் குவாட்ஸ் இருக்கா? நாளைக்கு பைபிள் குயிஸ் இருக்காது. நீங்கள் அந்த நேரத்தில் செய்தி எடுத்து ஓகே. நான் விட்டு நிற்கிறேன். நான் பாருண்ணேன் ரெண்டே மாதிரி பாருண்ணேன். ஓகே, தேங்க்ஸ் ஐயா. ஓகே. ஆமேன் ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுக்கு ஊழிய சுவிசேஷன் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம், வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமென்.